வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 31/7/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் செபியால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அதை தாண்டி ட்ரேடிங்கில் லாஸஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் சரியாக ட்ரேட் பண்ணலாம், உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எதை பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. முதல்ல நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.38% வந்து டவுனில் முடிஞ்சிருந்துச்சு. S&P 500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.12% டவுனில் முடிஞ்சிருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 0.16% பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% டவுனில் முடிஞ்சிருந்துச்சு. இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ட்ரேடிங் டே மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இன்ட்ராடே மூவ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹியூஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு. முக்கியமாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் படியே 4.25 to 4.5% ஆல்ரெடி எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ அதையே தான் வந்து எப்போவுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் உண்மையை போட்டு உடைத்து விட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எக்கனாமியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணுது. ஈவன் தோ ஸ்ட்ராங் லேபர் மார்க்கெட் இருந்தாலுமே, எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருந்தாலுமே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸ்லாம் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணாலுமே ட்ரம்ப் டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காஸ் ஆஃப் கன்சர்னாக தான் இருக்குது. இதை பார்க்காம எங்களால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண முடியாது. ஏன்னா டார்கெட் ரேட் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் வந்து 2% வந்துச்சுன்னா வந்து அவங்க டார்கெட்டாக தான் வச்சுருக்காங்க, அது வரவே மாட்டேங்குது. அதன் காரணமாக இப்போதைக்கு எங்களால் இதை இறக்க முடியல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்சாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாக்கிஷாகவும் பேசலை, ரொம்ப டோவிஷாகவும் பேசலை, மீடியமாக பேசிட்டாரு. அண்டு ட்ரம்ப்பை பற்றி பெருசாலாம் கழிவு ஊற்றலை அப்படிங்கிற காரணத்தினால மார்க்கெட்டை வந்து இதை வந்து ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிருச்சு. அண்ட் விக்ஸுமே கம்மியாக இருக்கிறது. இந்த நியூஸை மார்க்கெட் வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்குச்சு. இந்த நியூஸை பார்த்து பயப்படல. ஆல்ரெடி என்ன மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சோ அதையே தான் ஜெரம் பவுல் டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இங்கிருந்து தெரிய வருது. அதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் போய்விட்டது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃப்ளாட் நோட்டில் முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருந்ததுனால இந்த நியூஸ் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணால. சப்போஸ் அவர் ஏதாவது பேரிஷாக பேசியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் பெரிய அளவு கீழே விழுந்திருக்கும். பட் அவர் வந்து ஓரளவுக்கு வந்து நியூட்ரலாக பேசிட்டதுனால பெரிய ரியாக்ஷன் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சிருக்குங்க. அண்ட் இதை தாண்டி இந்தியாவை மட்டுமே வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நேற்று நடந்துருச்சு. ஆகஸ்ட் 1 முதல் இந்தியாவுக்கு 25% டேரிஃப் விதிக்கப்படுகிறது. அதை தாண்டி எங்ககிட்டயே க்ரூட் ஆயில் இருக்கும்போது எங்கள்கிட்ட வாங்காமல் நீ போய் ரஷ்யாட்ட வாங்குறியா, அதனால் ஃபைன் கட்டு, பெனால்ட்டி போடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதுவும் பாருங்கள், இந்தியாவோட நட்பு நாடு தான், ஃப்ரெண்டு தான், ஆனாலும் இது பிஸ்னஸ் இல்லையா, நாங்கள் தான் உலகத்தோட வல்லாதிக்க நாடு இல்லையா, அதனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்தியாவிலே டேக்ஸ் ரொம்ப அதிகம் தான். பட் அமெரிக்காவில் அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரி கிடையாது, அவங்க சர்வீஸ் பேஸ் பண்ண கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் டேக்ஸை போகிறது கண்டிப்பாக அவங்களுடைய எக்கனாமி வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்டு இது எப்படின்னா 25% ஃப்ளாட் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் மேஜராக அடி வாங்க போகிறது டெக்ஸ்டைல் தான் நினைக்கிறேங்க. இந்தியாவோட ஷேர் வந்து ஐ திங்க் 9% நினைக்கிறேன், 6% 9% எனக்கு தெரியல, 6% நினைக்கிறேன். பங்களாதேஷ் வந்து 9%, வியட்நாம் வந்து 19% வரைக்கும் இருக்கிறாங்க. அதுலேயுமே நம்ம ஒரு 3வது இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பேரிஸாக இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆகும், ஏன்னா ட்ரம்ப்பை பற்றி நம்மளுக்கே தெரியும், இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த டேரிஃப்னு நான் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வழி கொண்டு வரதுக்கு தான். ஏன்னா டெஸ்லா கார் நான் வந்து உள்ளே இறக்கலாம்னு நினச்சேன். ஈவன் தோ எலன் மஸ்க் இப்போதைக்கு என்னோட பகைவனாக மாறிட்டாலும் அவர் வந்து என்னோட முன்னாள் நம்பர். அவர் வந்து டெஸ்லா காரை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது மோடி கவர்மெண்ட் வந்து டெஸ்லா கார் மேலே டேக்ஸை போட்டு ப்ரைஸ் எல்லாம் எக்குத்தாப்பா ஏற்றி விடுது. அதனால் ட்ரம்ப் இந்தியாவில் கடையை திறக்கிறதுக்கே வந்து ஒரு ஆபத்து நேர்ந்துருச்சு. இப்படி பண்ணால் என்னோட முன்னாள் நண்பனுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பண்ணியிருந்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இதை வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஒரு பியரிஷ் நியூஸ் ஆகத்தாங்க கருதப்படுது. அதன் காரணமாக கிஃப்ட் நிஃப்டியே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டான். நேற்று இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே ஒரு 150 பாயிண்ட் டவுனு, இப்போ இன்னொரு 50 பாயிண்ட் டவுனில் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தனால அப்படியே நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸையும் பார்த்துடலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பயங்கர பாசிட்டிவாக 0.85% to 1% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 0.5% பாசிட்டிவாக இருக்குது, மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பியரிஷாக இல்லாத காரணத்தினால நேற்று ஃபெட் மீட்டிங்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலுமே இந்த ட்ரம்ப் போட்ட போடு கிஃப்ட் நிஃப்டியை ஆட்டிச்சு. 200 பாயிண்ட் வந்து இப்போதைக்கு கேப் டவுன் காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ என்ன ஆகுது, இதுக்கப்புறம் அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி எஃப்ஐடி டேட்டாவே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ஒரு 1800 கோடி பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து 900 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் இருக்கிற பாசிட்டிவாக தான் இருக்குது. இதை ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 30/7/2025 ஷார்ட் கவரிங் பாருங்கள். ஃபியூச்சர்ஸில் 23.45% ஷார்ட் கவரிங், ஹியூஜ் ஷார்ட் கவரிங்க. கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன். ஷார்ட் கவரிங்னாலே அது பாசிட்டிவ் தான். 18% 23% பயங்கரமாக ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான பாசிட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேங்க. அடுத்து ட்ரெண்டிங் ஓஏ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வைஸ் பாருங்கள் 53 லட்சம் பாசிட்டிவ். பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா 3,24 லட்சம் பாசிட்டிவ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு பாசிட்டிவ் சைன் தாங்க. இன்ட்ராடேயில் நேற்று பொசிஷனலாகவும் சரி இன்ட்ராடே வைஸ்லையுமே சரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஃபேவரில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் எஃப்ஐ வந்து அவங்களுடைய கால் ஆப்ஷன் இங்கே பாருங்கள் 11% 10% கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனை பாருங்கள் 11 14 இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஸ்டான்ஸ் தான் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷன் செல் பண்ணி பேரிஷாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ப்ராப் ட்ரேடர்ஸு 26 27 கால் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. 24 29 புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இவங்க வந்து ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும், அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் கீழே ட்ரெண்ட் ஆனால் செமையான ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி தங்களோட பொசிஷன்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல கேப் டவுனு மார்னிங்கே கொலக்கூத்து ப்ராஃபிட் ப்ராப் ட்ரேடர்ஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்ப 63 63 கால் ஆப்ஷன் நியூட்ரலாக இருந்துட்டு 55 65 10% அதிகமாக புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீக்கோட பிகினிங்லேருந்தே அவங்க இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டான்ஸ் வச்சிருக்கிறதுனால ஈவந்தோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்தாலும் எல்லாருமே மிகப்பெரிய அளவு லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி பொசிஷன் எடுத்தவங்க ஃபார்வர்டியம் செல் பண்ணவங்களாம் தீட்டா டிகே காரணமாக அவங்க பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுப்பாங்க. நேற்று பொசிஷன் எடுத்தவங்களாம் கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க. ஸோ இந்த வீக் பிகினிங்லேருந்தே வந்து ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாலிருந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. ஸோ ஓவராலாக இந்த டேட்டாங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதில் ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி எஃப்ஐயும் சரி பேரிஷாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ லைட்டாக 13.3 14.06 அப்படிங்கிற மாதிரி ஒரு 0.7% வந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 23% பக்கமாக ஷார்ட் கவரிங் இருக்குது. ஆனால் அதில் எஃப்ஐயோட ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது ரொம்ப இத்துணுண்டு தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சர்ஸ்லேயும் பேரிஷாக தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷாக இன்றைக்கி முடிச்சா தான் எஃப்ஐக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா எல்லாமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பக்கம் போயிடலாம். முதல்ல நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்கு மேலே தான் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷ். ஆனால் இந்த புல்லிஷ் டெய்லி பயாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதை நல்லிஃபை பண்ணிடணும். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் மோடில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்மக்கிட்ட சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து அப்படியே நம்ம 1 hour பக்கம் வந்துடுவோம். ஸோ 1 hourலையுமே பாருங்கள் இந்த இடத்துல டெய்லியோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி இங்கேருந்து கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதை நம்ம நேற்று ஈவினிங் வீடியோலேயே பார்த்தோம். மார்க்கெட் கீழே வந்திருக்கு, லைட்டாக மேலே போயிருக்கு. இது கொஞ்சம் பெரிய கூட ஆயிடுச்சு. கீழே வந்திருக்கு, லைட்டாக மேலே போயிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும்னா கீழே தான் போகணும். ஸோ அதுதான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போகிற பட்சத்தில் இங்கே 24,889 25,250 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிஸ்டன்ஸுங்க. எந்த இடத்துல வேணாலுமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே மேலே போனால் தானே கீழே விழுறதுக்கு, நான் காலையே கீழே விழுந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி 200 பாயிண்ட் வந்து இப்போதைக்கு கேப் டவுன் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து 844 முடிஞ்சுன்னா அன்றைக்கி 644 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம இப்போதைக்கு டெய்லிலையும் பார்த்துட்டோம், 1 hourலையுமே பார்த்துட்டோம். அடுத்து இன்ட்ராடே வைஸ் போயிடலாம் நம்ம. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது 5 minutesல இருக்குது. இருங்க 15 minutes இங்கே ஒரு சார்ட் இருக்குது. ஸோ 15 minutesல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் 24,946 24,996 இது ரெண்டு தான் மேலே போச்சுன்னா ரிவர்சல் இன்ட்ராடே வைஸில் ரிவர்ஸில் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கேப் டவுன், அதனால் இதை வந்து நம்ம நல்லிஃபை பண்ணிடலாம். இங்கே போகிறதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இதுவும் லிக்விடிட்டி தான். இந்த 15 minutesல இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே ஒரு நல்ல லிக்விடிட்டியாக தான் இருக்கும். அது வந்து இருக்கிற லெவல் பாருங்கள் 713 to 780 200 பாயிண்ட் கேப் டவுன்னா இங்கேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்குக்கு பக்கத்தில் இருக்க லிக்விடிட்டி. அதனால் மேபி ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
ஸோ அப்படி சப்போஸ் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 24,598 இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரை கொண்டு வந்த முக்கியமாக லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு வந்த கேண்டில். இந்த கேண்டிலை தாண்டி ப்ரைஸ் ஃபர்தராக லோவாக கீழே போச்சு அப்படின்னா ட்ரான் லிக்விடிட்டியான இந்த 24,470 460 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் இருக்குங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஜோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 645 662 இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பும் அண்டு இந்த லிக்விடிட்டியான 24,598 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஜோன்ஸாக இருக்குங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே இதெல்லாம் தான் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஸ்மார்ட் மணி நம்மக்கிட்ட சொல்லுது. நம்ம அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடேல சிபிஆரை பார்த்துருவோம். நேற்று வந்து சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வைடு சிபிஆர், அது மட்டும் இல்லாமல் கன்சால்டேஷன் ஆயிருக்கு. ஆனால் இந்த கன்சால்டேஷனில் ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருந்தாலும் R1 தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. இதுக்கு முன்னாடினாலும் பாருங்கள் பயங்கரமான ஷார்ட் கவரிங் மூலம் மேலே வந்துச்சு. ஆனால் ப்ரைஸால் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்ட முடியல. R1 கிட்ட க்ளோஸ் வச்சிருந்துச்சு. அடுத்த நாளும் மார்க்கெட் ஒரு 30-40 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே R1ஐயும் தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல, கன்சல்டேஷனில் தான் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் தான் பண்ணாங்க. அவங்க வந்து ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான பிரயத்தனப்படலை, அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படிங்கிறதான் சொல்லுது. இந்த ஷார்ட் கவரிங்கே செல்லர்ஸ் பண்ண ப்ராஃபிட் புக்கிங்கால வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிபிஆர் நம்மக்கிட்ட சொல்லுது. அண்ட் இன்னைக்கு சிபிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர், நேரோவுக்கும் மீடியம் கடையில் இருக்க ஒரு சிபிஆர். ஃபுல்லாக நேரோன்னு சொல்ல முடியாது, மீடியம்னு சொல்ல முடியாது, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க சிபிஆர். அண்ட் இது ஒரு அசெண்டிங் சிபிஆராகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து பையாண்டிப்பில் இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர். அதை தாண்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை நமக்கு ஸ்மார்ட் மணியில் இருந்தால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சிபிஆர் பையாண்டிப்பில் சொல்லுது. அப்போ அது கீழே விழுந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இது வந்து ஓரளவுக்கு நேரோ சிபிஆர் மாதிரி இருக்குங்களா, இது ஒரு ட்ரெண்டிங் மூவ் சொல்லுது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,903 ப்ரீவியஸ் டே ஹையை தானா மேலே ட்ரெண்ட் ஆயிரும், ப்ரீவியஸ் டே லோவை தானா கீழே ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை போட்டால் மேலே போயிடும், லோயர் லோ போட்டால் கீழே போயிடும். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. இது எல்லாமே எப்போ அப்ளிகபிள்னா ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் டே லோக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில ஓப்பன் ஆனால் தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் அப்ளிகபிளாக இருக்கும். அப்போ இன்னைக்கு ஓப்பனிங்கே எங்கே ஓப்பன் ஆகுது, 650 கிட்ட ஓப்பன் ஆகுது. 650 எங்கே இருக்குது உங்களுக்கு, இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இருக்குது. அதனால் இங்கே இருந்து ப்ரைஸ் சப்போஸ் மேலே வந்துச்சுன்னா இங்கே வந்து இப்படி ஒரு ஹையர் ஹை போட்டு மேலே போகிறதுக்கும் மேபி அது ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நார்மலாக சொல்கிற நேரோ சிபிஆர்னா ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி அப்ளிகபிள் இல்லை. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சிபிஆரை வச்சு ட்ரேட் பண்ணுறது, அது சொல்கிற டேட்டாவை வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக இருக்காது. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸை பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரைஸ் இந்த 645 662 ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரைஸ் வந்து 24,598 தாண்டி கீழே போயிடுச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 24,946 24,996 அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம், அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 890 ரேஞ்சில் இருக்கும், 24,890 ரேஞ்சில் இருக்கும். ஸோ பிடிஹெச். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்குது. இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் இன்றைக்கி பிஹேவ் பண்ணல அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நம்ம நினச்ச மாதிரி நடந்தால் ஓகே ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி ஆல்ரெடியே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்ம நினச்சதுக்கு மாறாதான் நடக்க போகுது. அதையும் தாண்டி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வருது அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி நடத்தால் தான் என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா கண்ணை மூடிட்டு இந்த ஒரு நாளை ஸ்கிப் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. நாளைக்கு கன்வின்சிங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துடலாம். அண்ட் நிறையா பேர் என்கிட்ட நேற்றுலேருந்தே கேட்டிங்க, இந்த ட்ரம்ப்போட அறிவிப்பால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. அதுக்கு நான் பதில் ஐ திங்க் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் சும்மா மிரட்டுவார். இன்னும் ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை. ஸோ ஆகஸ்ட் 1 அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இன்றைக்கே வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பேசி இந்த மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பண்ணி கொடுக்குறேன்ட்டா ஓகே ஃபைன், நான் வந்து இந்தியா மேலே போகிற டாக்ஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த சினாரியோ இன்றைக்கி இருக்கிற சினாரியோ அப்படியே மாறுறதுக்குலாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் அஸ் அ ட்ரேடராக நம்ம இதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கூடாது. இப்போ என்னோட மைண்டில் என்ன இருக்குன்னா, என் மைண்டில் இருக்கிறது ஒன்று தான், இது வீக்லியோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. ப்ரைஸ் இங்கே போகுதா, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா, மார்க்கெட் மேலே போகும்.
சப்போஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகும். அப்படி கீழே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக கீழே போகுது அப்படின்னா அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் கீழே ஐ திங்க் 23,400 லெவலில் ஒரு ட்ரான் லிக்விடிட்டி இருக்குது. அங்கே பிரேக் ஆச்சுன்னா அவ்வளோ தூரம் போகும். இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் ஸ்டைல், நான் பண்ணுற ட்ரேடிங் ஸ்டைல். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் எப்படி அது வந்து ஸ்டாக்ஸ் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களால தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து அது பெருசாலாம் தெரியாது. அதனால் இந்த மாதிரி பதில்களை எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அஸ் அ டெக்னிக்கல் அனலிஸ்டா, அஸ் அ ட்ரேடரா எப்பவுமே நம்ம இந்த நியூஸை பார்த்துலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த நியூஸால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போகும், எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அதன் காரணமாக நம்ம ப்ரைஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ப்ரைஸ் உங்களுக்கு புல்லிஷ்னு சொல்லுதா, இன்ட்ராடே ட்ரேடரா நீங்கள் புல்லிஷ் எடுத்துருங்க. ப்ரைஸ் பியரிஷ்னு சொல்லுதா, பியரிஷ் ட்ரேட் எடுத்துருங்க. அது எவ்வளோ தூரம் போனால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல கொண்டு வாங்க. அதனால் நியூஸை பார்த்துலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ் அப்படியே முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அதை முன்னாடியே பேசிட்டோம். நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோ கடையில் ஓப்பன் ஆனால் தான் ட்ரெண்டிங் மூவ்ங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போது இது ட்ரெண்டிங் மூவ் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஆனால் ஓப்பனிங்லேயே அந்த ட்ரெண்டிங் மூவ் முடிஞ்சிருச்சு. 200 பாயிண்ட் கேப் டவுன், மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆகலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மூவே முடிஞ்சதுனால மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்க்கு அப்புறம் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் கன்சால்டேஷன் ஆகி முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நான் ஏகப்பட்ட எக்ஸ்பைரி பார்த்துருக்கேங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு கன்சால்டேஷன்லேயே முடிச்சிருவான். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மேனிப்புலேட் பண்ணி அவன் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், எஃப்ஐஐயோ இல்லை வந்து ப்ராப் ட்ரேடர்ஸோ. ஆனால் அவங்களே ஆல்ரெடி இப்போ பியரிஷாக தான் இருக்கிறாங்க. அதனால என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இறக்கப்பட்டு நம்ம இதோட மார்க்கெட்டை வந்து ஃபர்தராக இறக்க வேணாம், கன்சால்டேஷனில் முடிச்சலாம் நினச்சா கன்சால்டேட் ஆகும். அவங்க இல்லை எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வேணும், நான் ப்ராப் ட்ரேடர்ஸ்லாம் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வேணும், 200 பாயிண்ட் ஃபால்லாம் பத்தாது, ஒரு 300 400 வேணும்னா கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிஐஏயோட எந்த மாதிரி பட்டனை தட்டுறாங்க, எத்தனை லாட்டை இறக்குறாங்க, எவ்வளோ கோடிகளை இறக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியுங்க. அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட டெய்லி பேஸ் அப்படிங்கிறது பீரிஷாக இருக்குது. பார்த்தீங்களா என்ன ஒரு ஆப்போசிட்டான வியூன்ட்டு. நிஃப்டிக்கு புல்லிஷாக இருக்குது, பேங்க் நிஃப்டிக்கு பியரிஷாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை லிக்விடிட்டி ஸ்வீப் பிடிச்சி கீழே முடிச்சிருக்கிறதுனால. அண்டு பேங்க் நிஃப்டிக்குமே மேலே டெய்லியோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால சப்போஸ் மேலே போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றே மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே தான், ப்ரீமியம்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த லிக்விடிட்டி ஜோன்ஸ்லாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு முக்கியமான லிக்விடிட்டி ஜோனாக இருக்குது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து 55,845 தாண்டிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஃபாலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டி கிழிஞ்சு தொங்கிட்டு நல்லா கீழே வந்திருந்தாலுமே பேங்க் நிஃப்டி கன்சால்டேஷன்லேயே தான் இருக்குது. நிஃப்டி அளவுக்கு கீழே விழுகலை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப வீக்காக கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர். நேற்றுமே பேங்க் நிஃப்டி என்னதான் 2 நாளாக வந்து நிஃப்டி நல்லா மேலே போயிருந்தாலும் பேங்க் நிஃப்டி பெருசாலாம் மேலே போல. இது பாருங்களேன், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே கூட க்ளோஸ் வைக்க முடியல, சிபிஆருக்கு மேலேயே தான் வச்சிருக்கு. பையிங் ப்ரெஷருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அதை தாண்டி நிஃப்டி மாதிரியே தான் இன்றைக்குமே பேங்க் நிஃப்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி நிஃப்டி 200 பாயிண்ட் கேப் டவுன்னா பேங்க் நிஃப்டி ஆப்வியஸ்லி நல்ல ஒரு 400 பாயிண்ட் போகும்போது கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த 55,845 தாண்டிச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் நியூஸ் வந்து இதுதான். இது இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி, ப்ராப் ட்ரேடர்ஸும் எஃப்ஐஐயும் மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட் வருங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் அவர் எடுத்து வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் டேயாக இருக்க போது என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் நான் இந்த மாதிரி ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தாங்க அனலிசிஸ் பண்ணுறேன், அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்களுமே இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அனலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே பிடிடி ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருமே கீழே இருக்குது. இதை தாண்டி யூடியூப்பில் இப்போ நிறையா செபி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரதுனால எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. இங்கே சொல்ல முடியாத விஷயங்களை என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், அங்கே ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே கீழே இருக்குது, அதுலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அதுலேயுமே நான் வந்து போடுவேன். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நிறைய பேர் தெரியலைங்கிறீங்க. உங்கள் கமெண்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஹைப் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைனா லைக் பண்ணாலுமே இந்த ஹைப் அப்படிங்கிறது வருது. இந்த 2 ஆப்ஷனுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள். வாரத்தில் 3 முறை மட்டுமே பண்ண முடியும். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்க சேனல், பட் வந்து கண்டென்ட் நல்லா இருக்குன்னா அல்காரிதமால புஷ் பண்ண முடியலன்னா சப்ஸ்கிரைபர்ஸே புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹைப்பும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஈவினிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.